இந்த குண்டர் காவல் தடுப்பு சட்டம் என்பது மிக மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது குறிப்பாக திமுக ஆட்சியில் மிக மிக மோசமாக இது தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்றதை நாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். 2 ஆண்டுகளுக்கு முன் என்று நினைக்கிறேன் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு விரிவான தீர்ப்பில் ஒரு 2 வருஷமாக போட்ட குண்டாஸோட ஆக்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா 99% குண்டர் சட்டங்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஒருவனை ஜாமீனில் வராமல் நிரந்தரமாக உள்ளே வைக்கணுன்றதுக்காகவே தான் இந்த அரசு குண்டர் சட்டங்களை பயன்படுத்துகிறது என்ற ஒரு விரிவான தீர்ப்பை எழுதியிருந்தார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தர் மேலே குண்டாஸ் ஆக்ட் போடுறாங்கன்னா ஒரு 15 நாளில் இந்த அறிவுரை குழுமம் என்பதை அதை மறுபரிசீலனை செய்யும். அந்த அறிவுரை குழுமம் மறுபரிசீலனை செய்யலைன்னா நீதிமன்றம் அதை ரத்து செய்யும். இந்த குண்டாஸ் போட்ட டேட்லேருந்து கோர்ட் அதை ரத்து பண்ணுறதுக்கு நடுவில் 6 மாதம் ஆகிடும். 6 மாதம் நிரந்தரமாக இவ்வளோ உள்ளே வைக்க முடியும். கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 17 பேர் மேலே இது தப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதோடு இது முடிஞ்சு போயிடும். தவறாக இந்த குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை. சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையா சார்? இருக்குது. நீ மனு தாக்கல் செய்யணும். உன் மேலே தான் அந்த குண்டர் சட்டம் போட்டிருக்காங்கன்னா நீ நீதிமன்றத்தை நாடி என் மீது தவறாக குண்டர் சட்டம் போட்ட இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கள்னு போகணும். எத்தனை பேர் போவாங்க? அதுக்கான செலவு யார் சார் பார்க்குறது? அதுதான். எத்தனை பேர்கிட்ட வசதி இருக்கும்?